இன்றைக்கி டியூஸ்டே வீட்டில் என்ன டின்னருன்றதை பார்க்கலாம். ஈவினிங் நைட்டு வந்து புட்டு மாவு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம புட்டு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவை அதனால் கொஞ்சம் ஈரம் பண்ணுறதுக்காக உப்பு தண்ணி கலந்து தெளித்து வச்சு ஸ்டீமரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது புட்டு அதில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டு சர்க்கரையும் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை தூவி புட்டு கலந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து தோசை ஆனியன் ரவா அதுக்கு வந்து அவ்வளோ மிக்ஸ் பண்ணி அதில் வந்து மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை நறுக்கி போட்டு நல்லா தண்ணியாக கலந்து வச்சு தோசை தவாவில் அதை ஊற்றி அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு சுழட்டணுமா அது அப்படியே தின்னாக வரும், நல்லா டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் அதுவும் இந்த சட்னி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி. தேங்காய் பின்னாடி இருக்கிற அந்த தோலெல்லாம் சீவிட்டு ஒயிட்டாக எடுத்துக்கணும். அது கூட பச்சை மிளகாவும் வெங்காயமும் உப்பு வச்சு அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சட்னி சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். புட்டுக்கு காம்பினேஷன்